ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை நேரத்தில் உங்களோட மலர்கள பற்றின விஷயங்கள பகிர்ந்து கொள்வதில ரொம்ப நிறைவடைகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆ நெறைய பேருக்கு இந்த மலர் மருந்துகள பத்தி நெறைய பேருக்கு இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் புதுசா யாராவது பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு ரீகேப் இந்த மலர் மருத்துவம்னா என்ன? இது எதுக்காக பயன்படுத்துறது? அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா மலர்கள பத்தின ஒரு தகவல். மலர் மருத்துவம் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்மளோட மனம் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. மனம் அப்படின்னா, இங்க யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்குமே மனநிலைகள் இருக்கு. கோபம், வெறுப்பு, அழுகை, சந்தோஷம், கவலை அப்படின்னு எல்லாருக்குள்ளயுமே எண்ண அதிர்வலைகள் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அத சமநிலை இல்லாத பொழுது, அது நமக்கு அதிகப்படி ஆகும் பொழுதோ, இல்ல ரொம்ப குறையும் பொழுதோ, நம்மளோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது, நமக்கு அது சார்ந்த ஒரு தீர்வு தேட ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம மலர்கள், அதாவது மருத்துவத்த தேடி நம்ம போகிறோம். ஸோ, மனம் சார்ந்த விஷயங்கள நம்ம சமநிலையா எப்பவுமே இருக்கும் பொழுது, உடலில் நோய் அப்படின்றது கிடையாது. ஸோ, ஆரோக்கியமான வாழ்வுக்கு எண்ணம் இங்க ரொம்ப சிறப்பான ஒன்றதா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க எண்ணம் பாத்தீங்கன்னா, மனம் சமநிலையில இல்லாத பொழுதுதான் நமக்கு கவலைகளும், துன்பங்களும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ துன்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆக ஆக, நம்ம உடல்ல நோய் ஒவ்வொன்னா என்ட்ரி ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஒரு 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 ஸ்டேஜ்க்கு மேல மருத்துவத்தையே நாடிக்கிட்டே இருக்கோம். மருந்து, மாத்திரைன்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஏன் இந்த நோய் வருது? எல்லாருக்கும் அன்னைக்கு நோய் அப்படின்னா 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வரும். இளமை பருவத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுவா நோய் வராது. எத தின்னாலும் செரிக்கக்கூடிய வயசுன்னு சொல்ற வயசெல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே நோய்ன்றது எல்லாருக்குமே ஒரு சமநிலையா போயிடுச்சு. ஸோ வயது வரம்பற்று எல்லாருக்குமே இன்னைக்கு எந்த நோய் எப்ப வரும் அப்படின்றதெல்லாம் காலகட்டம்லாம் கிடையாது. ஸோ ஏன் இந்த மாரி ஆனது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்றதே இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியல. எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. ஆ பலரும் இன்னைக்கு மருத்துவம் சார்ந்தே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. சோ, அப்போ மனம் ஒண்ணு சரியா இருந்தது அப்படின்னா, மனத்த சரியா கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். இந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரியே ஆக மாட்டோம். ஆரோக்கியமான வாழ்வுக்கு வாழ்க்கையில நம்ம உணவுகள் ஒரு பங்களித்தாலுமே, இந்த மனமும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த மனத சமநிலைப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு 38 மலர்கள நம்ம டாக்டர் எட்வர்ட் பாஸ் அவர்கள் நமக்காக குடுத்திருக்காங்க. அந்த 38 மலர்களும் எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கையில பொறந்ததுல இருந்து இறப்பு வரைக்குமே இந்த 38 மனநிலை எல்லாருமே கடந்து வரோம். ஆனா, ஒரு மனிதருக்கு ஒரு குறிப்பிட்டு 5ல இருந்து ஒரு 10 மனநிலை அதிகப்படியா வரும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஒரு 10 மனநிலை அதிகப்படியா இருக்குன்னா, அந்த 10 மலர்களுக்குள்ளேயே நான் இருப்பேன். அப்போ எனக்கு 38 மலர்களும் நான் தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் எனக்கு எதெல்லாம் தேவைப்படுது? எந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த மனநிலை அதிகப்படியா இருக்கு? நான் எங்கேயோ ஒரு இடத்துல சமநிலையற்ற போய் இருக்கிறேன். அத நான் தெரிஞ்சுட்டா மட்டும் தான் நான் அதுக்கேத்த மலர்களை தேர்ந்தெடுத்து, எடுத்து என்ன சமநிலைப்படுத்திக்க முடியும். ஓகே. அப்போ இதற்காக மட்டும் தான் இந்த மலர் மருத்துவத்த நம்ம பயன்படுத்துறோம். மலர் மருத்துவம் அப்படின்றது நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, மனம் சார்ந்தது, சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்க, மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அப்போ மனம் சார்ந்த நெறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் எடுத்துக்கணும். ஒரு ஆட்டிசம் குழந்தை, இல்ல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், மனம் சார்ந்த நெறைய ஹிஸ்டீரியா பேஷண்ட், சைக்காட்ரிக் பேஷண்ட் இப்படிதான் நம்ம நெனைக்கிறோம். அப்படி கிடையாது. மலர் மருத்துவம் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் உடையதாக இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 10 வயசு குழந்தைக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. எப்படி? என்ன காரணம்? இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கை முறையும், சூழல்களும் இன்னைக்கு மனம் சார்ந்த அழுத்தத்துக்குள்ள தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை சுழற்சி அந்த மாரி தான் இருக்கு. எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது சைக்காலஜிக்கல் டிப்ரஷனுக்கோ, இல்ல மனம் சார்ந்த பிரச்சனைக்கு உடையவர்களுக்கு கிடையாது. நம்ம அனைவருக்குமே தேவைப்படுது. அப்போ எந்த காலகட்டத்துல எனக்கு எந்த மலர் தேவை?
எந்த மனநிலையை நான் சமநிலைப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 38 மலர்களையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 38 மலர்களையும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தேவையான 10 மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னா, அந்த 10 எது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? 38யும் நம்ம கவனிக்கும் பொழுதுதான், நான் என்னவா இருக்கிறேன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்னோட மனநிலை எனக்கு தெரியும். நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன். என்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, 38 மலர்களையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த எண்ணம் வந்து மாறுபடும். ஓ! எனக்கு கரெக்ட். நான் இந்த மனநிலை இல்ல. எனக்குள்ள இந்த எண்ணங்கள் இருக்கு. நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கேன். எல்லாத்துலயும் எனக்கு தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு, கவலை அதிகமா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு குறிப்பிட்ட நமக்கு தேவையான மலர்கள தெரிஞ்சுக்கணும்னா கூட 38 மலர்களையும் தெரிஞ்சுக்கணும். சரி, நான் 38 மலர்கள தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒருவர் கத்துக்கிறது மூலியமா, ஒருவர் 38 மலர்கள தெரிஞ்சுக்கிறது மூலியமா, அந்த குடும்ப உறவுகளே இங்க பாதுகாக்கப்படுது. அந்த உறவுகள்ல யாருக்கு தேவைப்பட்டாலும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா, நமக்கு தேவையான 10னாலும் நம்ம பிள்ளைக்கோ, இல்ல நம்ம அம்மாக்கோ, இல்ல மாமியாருக்கோ, ஹஸ்பண்டுக்கோ, தம்பிக்கோ வேற 10 மலர்கள் தேவைப்படலாம் இல்லையா? அப்போ இங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மலர்களை கற்றுக்கொண்டாலே, அந்த குடும்பமே இங்க என்ன ஆகும்? ஹீல் ஆகும். சோ இங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒருவராவது மலர் மருத்துவத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். சோ அதன் காரணமாக தான் நம்ம இந்த தளத்துல மலர்களை பற்றிய ஒவ்வொரு மலர்களையும் அதனுடைய மனோநிலையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் 30 மலர்களை பற்றி நம்ம நிறைய மனநிலையை பற்றியும் மலர்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 31வது மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம், அதிர்ச்சி, அதிலிருந்து மீட்டெடுக்கும் மலர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொரு இதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னா வெளிச்சத்தின் மலர்ன்னு சொல்லலாம். என்ன வெளிச்சத்தின் மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 31வது மலர் வந்து பாத்தீங்கன்னா த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம். த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்ச்சி, ஏதோ ஒரு சூழல், ஒரு இழப்பு, நஷ்டம், அதனால ஏற்படுற ஒரு அதிர்ச்சி இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்துல நமக்கு நம்மளோட மனநிலை எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம உறவுகள்ல அந்த 10 பேரோட மனநிலையும் ஒரே மாரி இருக்காது. ஒருத்தவங்க மெச்சூர்டா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க அத பலவீனமா எடுத்துப்பாங்க. இன்னொருத்தவங்க அத ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டு அத நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. சோ அப்போ ஒரு குடும்பத்துல 10 பேருக்குள்ளேயே இவ்ளோ வேறுபட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சூழல எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மைன்னு இருக்கு இல்லையா? அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. சோ இப்ப இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு நெருக்கடியான சூழலா இருக்கலாம். இல்ல வாழ்க்கையில நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களா இருக்கலாம். இல்ல நான் ஒரு இழப்பீடா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு அதிர்ச்சி தான். சோ அந்த அதிர்ச்சிக்கு பிறகு என் வாழ்க்கையில எனக்கு இந்த நிலைகள்லாம் நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு அவங்களுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, திக்குவாய் வரும். ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்படும். வாதம் ஏற்படும். அதாவது அந்த அதிர்ச்சியின் காரணமா பக்கவாதம் ஏற்படுறது, அதிர்ச்சியின் காரணமா பேச்சு குறைபாடு ஏற்படுறது, அதிர்ச்சி காரணமா அவங்களுக்கு வந்து ஒரு தூக்கமின்மை, டிப்ரஷன் இது மாரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. சரி, அதிர்ச்சி ஆக்சிடென்ட்ல தான் நடக்குமா? இல்ல ஒரு இழப்புனால மட்டும் தான் நடக்குமா? அப்படின்னா, நம்மளோட இன்றைய வாழ்க்கையில நெறைய விஷயங்கள், அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கு. எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாழ்க்கையில ஏற்படுற திடீர்னு தோல்வி. ஒரு விஷயத்த நான் வெற்றி பெறும் நெனச்சு நான் செஞ்ச விஷயம், எனக்கு அது நஷ்டம் அடைஞ்சிருச்சு. அந்த நஷ்டத்துல என்னால மீண்டு வர முடியல. நான் எப்படி வர்றது? இதுலருந்து என்னோட லைஃப் மீள முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள, சுழற்சிக்குள்ள ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் சப்போர்ட் பண்ணுது. சோ எல்லாருக்குமே அப்போ அவ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா, எல்லாருமே ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் எடுத்துக்கலான்னா, அப்படி கிடையாது. அந்த ம் அவங்களோட அதிர்வலை எப்படி இருக்கு? அவங்களோட மனம் எப்படி இருக்கு? அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இப்ப எனக்கு இந்த தொழில் செஞ்சு நான் நஷ்டமாயிட்டேன். நான் ஒரு விஷயத்த நான் சக்சஸ் ஆகும்னு நெனச்சு செஞ்சேன். பட் பரவால்ல, ஒண்ணும் பரவால்ல. நான் அடுத்த விஷயத்துல நான் என்னோட வாழ்க்கையில நான் சக்சஸ் பார்த்துருவேன் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் பலரும் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் வாழ்க்கையே அவ்வளவுதான் முடங்கிருச்சு. என்னோட லைஃப் இதுக்கப்புறம் மீளவே முடியாது அப்படின்னு நெனச்சு முடங்கி தன்னை தானே குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு போய்
தாழ்வு மனப்பான்மை, பல உணர்வுகளை கொண்டு போய் அடுத்த கட்டம் இயல்பு வாழ்க்கையில அவங்களால இயல்பா வாழ முடியாதவர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு இந்த சாரபத்தலகம் அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு உதவிகரமா இருக்கு. இன்னும் வேற யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிறு வயதிலேயோ, இல்ல நம்ம திடீர்னு ஒரு டிராவல் பண்றோம். ஒரு ஆக்சிடென்ட்ட நேரா பாக்குறோம். இந்த ஆக்சிடென்ட் பார்த்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படுது. ஏதாவது ஒரு விஷயத்த கேள்விப்பட்டாலோ, ஒரு உடலுக்குள்ள நடுக்கம் ஏற்படுது. ஏதாவது ஒரு பாடியில ஒரு அதாவது அ என்ன சொல்றதுன்னா, ஒரு நிறுத்தம் ஏற்படுறது. ஒரு கை, கால் செயல்படாம போறதா இருக்கட்டும். கண் அப்படியே ஸ்டக்கா நிக்கிறது, பேச்சு கொளறுறது. இது மாரியான ஒரு நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு செயல்பாடுகள் வந்து சரியா செயல்படாம நிக்கிற மாரியான விஷயங்களுக்கும் இந்த ஸ்டார் திலகம் செயல்படுது. ஆ இந்த ஷாக் அடிச்சிருச்சு. நம்ம கரண்ட் யூஸ் பண்றோம். எதர்ச்சியா பண்ணும்போது ஷாக் அடிச்சிருச்சு. இந்த ஷாக் அடிச்சதுல இருந்து இயல்பா நம்மளால ஒரு வேலைய செய்ய முடியாது. பெயின் ரொம்ப இருக்கும். அது உடல ரொம்ப பலவீனமா காட்டும். இந்த மாரியான விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். சரி, வேற என்னலாம் அதிர்ச்சிகரமான வாழ்க்கையில நடக்கும் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு நல்லா இருக்கும். நைட் தூங்குற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர்னு காலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய லாஸ். அதனால என்னோட சொத்து இழந்துட்டேன். இல்ல நான் என்னோட ரொம்ப நெருங்கிய உறவு, என்னோட தந்தை இறந்துட்டேன், என்னோட தாய் இறந்துட்டேன். அவங்களோட இறப்பு எல்லாருக்கும் தந்தை, தாய் என்ற ஒரு காலத்துல இறப்பாங்க. நம்மள விட்டு போக தான் செய்வாங்க. ஆனா, ஒருவரால அந்த இழப்புல இருந்து வெளிய வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த மலர்கள குடுக்குறோம். ஓகேங்களா? அ அந்த அதிர்ச்சிக்குள்ள இருந்துட்டு என்னால இயல்பு வாழ்க்கை என்னால பாதிக்குது. அவங்க இறந்தத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மலர்கள் ரொம்பவே இதுவா இருக்கு. வேற என்ன மாரியான மனநிலை எல்லாம் பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆ குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அப்யூசஸ், ஆ அந்த அதிர்ச்சியில இருந்து வெளிய வர முடியாம, அவங்க மனதளவுல ரொம்ப அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்துல இருந்து அவங்களால மீட்டெடுக்க கொண்டு வர முடியாது. இன்னைக்கு சோசியல் மீடியா நெறைய இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு வயதுக்கு மீறி ஏதோ ஒரு விஷயங்கள பார்க்கும்பொழுது, அதிலிருந்து அவங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளிய வர முடியாதம, ரொம்ப பயந்து நடுங்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த அதுல இருந்து வெளிய வர முடியாம பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இல்ல அத எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தரபதலகம் யூஸ் ஆகுது. இப்ப நல்லா பாருங்க, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம, அது தன்னோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அவர்களுக்கு நம்ம இந்த மலர்கள் ரொம்பவே இங்க உதவிகரமா இருக்கு. பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில இது மாரி ஒவ்வொன்னும் நெறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நம்ம இத கேட்கும்போது சாதாரண விஷயங்களா இருந்தாலுமே, ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் அத அனுபவிக்கிறவங்களுக்கு இது தெரியும். எனக்கு என்னோட வாழ்க்கையில இது நடந்துருச்சு. என்னோட வீட்ல ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட். என்னோட சின்ன வயசுல நான் அத பார்த்தேன். அந்த அந்த விஷயத்துல இருந்து என்னோட 20 வருடம் ஆனாலும், என் மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு நெருப்ப பார்த்தா, உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கமும், ஒரு பயமும் எனக்குள்ள எப்பவுமே ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இறந்து போறத நேரடியா பார்க்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்ட்டா பார்க்கிறதா இருக்கட்டும், ஆ ஏதாவது ஒரு விஷயங்கள அ அதாவது சிறு வயதுல நடந்திருக்கலாம். ட்ராமாஸ். அதாவது இ இளமை பருவத்துல, சின்ன வயசுல ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து, இல்ல தனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அது ஆழ் மனசுல சப்கான்ஷியஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கலாம். அது அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்த ஆ கரண்ட் லைஃப்ல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கிறோம். இல்ல அது சார்ந்த விஷயத்த நம்ம கேட்கும் பொழுதோ, இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு நிகழ்வு உடல்ல செயல்படும் பொழுது, அதுல இருந்து நம்மள மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த மலர்கள் ரொம்பவே ஒத்துழைக்குது. காதல் தோல்வி, விட்டுட்டு போறது, திடீர்னு இப்ப நெறைய பேர் ஹஸ்பண்ட் தான் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும், என்னோட மனைவி தான் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா, நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. சோ அதை ஏத்துக்க முடியாது. நெறைய விஷயங்கள் நம்மளோட பிள்ளைகள் ஆ பிரிஞ்சு போறதா இருக்கட்டும். இப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டு நம்மள சொல்லாம நம்ம போயிருவாங்க. ரொம்ப அதிகப்படியான அன்ப குடுத்திருப்போம். திடீர்னு அவங்க இந்த மாரி பண்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதாவது மனதளவுல ஒரு நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியல. அதிர்ச்சி நமக்கு அது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கும். அந்த அதிர்ச்சியில இருந்து வெளிய வர முடியாம இருக்கிறவர்கள். அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இன்சிடென்ட்டா தான் இருக்குது.
அதிர்ச்சி அப்படின்னாலே சாதாரண நிகழ்வுகள் கிடையாது. கண்டிப்பா நம்மளோட ஆழ் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகி ரிப்பீட்டடா நமக்கு அது அந்த ஒரு நிகழ்வை கொடுக்கும். வாழ்க்கை ஃபுல்லா அந்த பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்காது. அது ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும் போதோ இல்ல அது சார்ந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதோ நமக்கு அந்த காலகட்டத்துல ஏற்பட்ட பயமோ பதட்டமோ இல்ல ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள், வீசிங்கா இருக்கலாம், பிக்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரியான ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் நம்ம உடம்புல ஏற்படுறது. ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு வாதம் மாதிரி ஒரு இந்த உதடுகள் வந்து ஒரு சைடா ஒரு ஒரு சைடு மட்டும் இதுவாயிடும் பாத்தீங்களா, வாதம் ஏற்படுறது, முகவாதம் ஏற்படுறது, ஒரு கை வாதம் ஏற்படுறது, கால் வாதம் ஏற்படுறது. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சைடு ஃபுல்லா வாதம் ஏற்பட்டு செயல்படாம போகிறது. இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஆஃப் பெதல்கம்ன்றது ஒரு சூப்பரான ரெமிடியாவே இருக்கு. அப்ப இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா வாதத்துக்கு இது வேலை செய்யுமானா கண்டிப்பா வாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது சிறப்பாவே வேலை செய்யும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் நீங்க பாருங்களேன், திடீர்னு நமக்கு ஒரு திகில் ஏற்படுத்தும். பயம் கிடையாது. அந்த நிகழ்வு நம்மள பெருசா பாதிச்சு மன அதிர்ச்சியை ஏற்படுத்தி உடலுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் ஒரு செயல்பாட்டை நிறுத்தி வைக்கும். அந்த ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க. நிறுத்தம் ஏற்படுறது, தேக்கம் ஏற்படுறது. நம்மளோட டிராமாஸ் நம்ம சின்ன வயசுல எப்பயோ நடந்திருக்கும். ஒரு 10 வயசுல நடந்ததா இருக்கலாம், 15 வயசு நடந்ததா இருக்கலாம், 50 வயதுல அது இன்னைக்கு பிரச்சனையா இருக்கலாம். என்ன பிரச்சனைன்னே தெரியாம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா சின்ன வயசுல எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அதை வெளியே சொல்லவும் முடியல. பட் நம்ம ஆழ் மனசுக்குள்ள அதை நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அதனுடைய டிராமாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரசன்ட் கண்டிஷன்ல நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுவோம். அது தற்காலிகமா சரியாகிற மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்க என்னன்னா அந்த ரூட் காஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. பல நேரங்கள்ல இந்த திகிலு, சின்ன வயசுல நடக்கக்கூடிய இந்த அபியூசஸ், சின்ன வயசுல நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட நேரா பாக்குறது, இறப்ப நேரா பாக்குறது, சிறு வயதுல பெற்றோர் இல்லாம வளர்ந்து துன்பப்படுறது, சில பிளட்ல அதாவது ஒரு அந்த அதிர்ச்சிகரமான ஒரு சூழல் தான். இப்ப திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், காலையில வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்துருச்சு, நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சு, அதனால ஒரு அழிவு ஏற்படுது, அதுல நம்ம உறவுகளை வந்து பறி கொடுத்துரும். அந்த அதிர்ச்சி நம்ம ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஆக்சிடென்ட்னு சொன்னாலும் அந்த ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய விளைவுகள் இருக்குல்ல, அந்த விளைவுகள் அந்த குழந்தைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், அது வந்து நம்மளோட ஆழ் மனசுல போய் பதிஞ்சிருது. அதனுடைய கண்டிப்பா உடல் அளவுல ஏதோ ஒரு பிரச்சனையா அப்பப்போ, அதாவது சில காலகட்டத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது சார்ந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ மட்டும் வெளிப்படும். மற்ற நேரங்கள்ல நம்ம நார்மலா இருப்போம். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அதை அனுபவிக்க மாட்டோம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு டிராமாஸ்னா அந்த டிராமாஸ் வந்து டெய்லி லைஃப்ல நடக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திடீர்னு அது மாதிரியான நிகழ்வை நான் பார்க்கும் பொழுதோ இல்ல அது சார்ந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கிறத நான் கேள்விப்படும் போதோ எனக்குள்ள இனம் புரியாத ஒரு பயமோ இல்ல ஒரு நடுக்கமோ உடல்ல சில பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறது. இதுவும் அந்த சாராபத்தலகாமோட தன்மையாக தான் இருக்குது. ஓகேங்களா. சோ அப்போ இங்க நம்ம யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது, அப்போ நம்மளோட சிறு வயதுகள்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டம் நமக்கு நிகழும் பொழுது வாதங்கள் ஏற்படுவதா இருக்கட்டும், உடல்ல இந்த குரல் சிக்கி, அதாவது ஒரு இன்சிடென்ட பார்த்ததுல இருந்து தான் எனக்கு இப்படி இருக்கு, ஒரு இறப்பு பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட பார்த்ததுக்கு அப்புறம் நடக்கு, இந்த எங்க குடும்பத்துல இது நடந்த பிறகு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார் ஆஃப் பத்லகம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர வர அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ரெக்கவரி ஆறாங்க. அப்போ மருந்துகள் எடுக்க வேணாமான்னா மருந்துகளை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா மன அதிர்ச்சிக்கு தேவையான மலர் மருந்து உதவிகரமா இருக்கு. ஓகேங்களா. சோ மனம் அப்படின்றது இங்க பேலன்ஸா இருந்தா எல்லாமே சரியாகுது. அப்போ இங்க மனம் எங்கேயோ ஒரு இடத்துல அழுத்தம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம ரெமிடி எடுக்க 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 அது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி திருப்பி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்பொழுது நம்ம அந்த பாதிப்பு திருப்பி நமக்கு வராம தவிர்க்கப்படுது. அப்போ இந்த மலர்கள் அப்படின்றது
நமக்கு இங்க எல்லாருக்குமே தேவைப்படுதான்னா எல்லாருக்கும் தேவைப்படுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கோ நம்மள சார்ந்த உறவுகளுக்கோ நட்புக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு இது மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு சூழல்ல இருக்கிறாங்க, அவங்க ஒரு அதிர்ச்சியில இருக்கிறாங்க, ஒரு பீதியில இருக்காங்க, மன அதிர்ச்சி, அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல, அவங்களோட வாழ்க்கையில இது மாதிரி வாதம் ஏற்பட்டிருக்கு, முகவாதம் ஏற்பட்டிருக்கு, இல்ல உடல் வாதம், இல்ல ஏதோ ஒரு உடல்ல ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா தாராளமா நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தானே அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும். சோ இது நமக்கான அறிவா மட்டும் இல்லாம நம்மள சார்ந்தவர்களுக்கான அறிவாவும் எடுத்துக்கலாம். இத நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தவர்களுக்கும் நம்ம குடுக்கலாம். சோ இது இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டார் ஆஃப் பத்தலகம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த பிளாக்கேஜ் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் ஸ்டக்காயி நிக்கிறது. அதாவது பிளாக்கேஜஸ், ஹார்ட் பிளாக், மைண்ட் பிளாக், மென்டல் பிளாக், லைஃபே பிளாக் ஆயிருக்குங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு அப்படியே வாழ்க்கை திருப்பி போட்டுருச்சு. அதுல இருந்து என்னால இயல்பான வாழ்க்கையே லீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்டார் ஆஃப் பத்தலகம் எடுத்துக்கலாம். அதாவது இவங்களால ஒரு இந்த எண்ண அதிர்வலைகள் உடல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, வாயு ஆற்றல அதிகப்படுத்தி, வாதத்த அதிகப்படியா ஏற்படுத்தும். உடல்ல அங்கங்க பிடித்தம் அதிகமா எடுக்கிறவங்க, இயல்பா எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. ஆனா உடல்ல ரொம்ப உடம்பு அங்கங்க இழுத்து பிடிக்குது. பிடிச்சிட்டு என்னோட அந்த இயல்பா என்னால நடக்க முடியல, இயல்பா என்னால இருக்க முடியலன்னா, அதுக்கு ஸ்தாரபத்திரகம் தாராளமா எடுத்துக்கலாம். சரி, வேற என்ன மாரியான விஷயங்கள்? நல்லாதான் இருக்கும், லைஃப் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு ஜெனரல் மாஸ்டர் செக்கப் எடுத்தோம். இந்த மாஸ்டர் செக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு திடீர்னு ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. குடும்பமே அதிர்ச்சியில இருக்கும். இப்ப ஈவன் நம்ம பெருசா சொல்ல வேணாம். கேன்சர் அப்படின்றது ஒரு ஒரு குடும்பத்துல இருக்குன்னு தெரிஞ்சா அது பேரதிர்ச்சி தான் அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இன்னும் முழுமையான தீர்வு அந்த நோய்களுக்கெல்லாம் கிடைக்காததுனால பல பேருக்கும் பல நோய்க்குள்ள சில விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்துருச்சுன்றத ஏத்துக்கிறதுக்கே ஒரு மனப்பக்குவம் தேவைப்படுது. சோ இது மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து இந்த மனநிலையை சரியாக புரிந்து கொண்டால் மலர்களை எடுத்து அதற்கு தீர்வு காண முடியும். அப்போ இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் அப்படின்றது பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட உடல்ல ஏற்படுற பிரச்சனையா இருக்கட்டும், மனதுல ஏற்படுற பிரச்சனையா இருக்கட்டும், நம்மளோட சின்ன வயசுல நடந்த டிராமாஸோ, ஆக்சிடென்ட்டோ, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத மன அதிர்ச்சியான நிகழ்வுகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இருக்கிறது இந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலகம். ஓகேங்களா? சோ இது இது சார்ந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா இந்த மலர்களை பயன்படுத்தி நம்மளால நம்மள மீட்டுக்க முடியும், நம்மள சார்ந்தவங்களையும் மீட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு சின்ன வயசுல டிராமாஸ் இருந்து இதை எப்படி ரெக்கவரி பண்ணணும்னு தெரியாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு இது பயன்பெறும். அவங்க இன்னைக்கு அவங்க அதை கேட்கறது மூலியமாவோ இல்ல உங்க மூலியமா மற்றவங்க கேட்கறது மூலியமாவோ அதுக்கு அவங்களுக்கு வழி கிடைக்குது. ஓகேங்களா? அதனால ஒவ்வொரு மனநிலையும் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் தெரிந்து கொள்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஓகே. இப்போ ஒரு மனநிலையில இருந்து அடுத்த மனநிலை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியா தான் இருக்கு. ஒரு அதிர்ச்சியில இருந்து வெளியே வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா என்ன சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிர்ச்சியில இருந்து வெளியே வரணும்னா அடுத்தது என்னவா இருக்கும்? அந்த எண்ணத்துக்குள்ளேயே இருக்கும். நடந்த விஷயத்தையே ரிப்பீட்டடா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப அடுத்த மலர் வந்து பாத்தீங்கன்னா 32வது மலர் ஒயிட் செஸ்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர். இந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, அதாவது என்ன சொல்லலாம்னா பார்க்கவே நல்லா அட்ராக்டிவா இருக்கும். நல்ல இப்ப இந்த ஸ்டார் ஆஃப் பத்லஹான் பார்க்கும்போது கூட ஒரு ஞானத்தை கொடுக்குற மாதிரியான விஷயங்களா தானே இருக்கு. பார்க்கவே எவ்வளவு அழகா தூய்மையா தூய்மையான அந்த கலரோட பிரசன்டபிளா இருக்கு. அப்போ இது வெளிச்சத்தின் மலர் நம்ம சொல்றோம். சோ வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சியின் மூலியமா வாழ்க்கை இருட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மலர்கள் மூலியமா வெளிச்சத்தை கொடுக்குது. அடுத்த மலர் ஒயிட் செஸ்னட். இதுவும் ஒயிட் கலர் தான். இந்த ஒயிட் கலர் ஃபிளவர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலர்கள் கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். உங்களுக்கு அங்க ஸ்பேஸே இருக்காது. இன்னும் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு வைங்களேன். அதனுடைய அந்த பார்க்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூக்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அந்த பஞ்ச் ஃபுல்லாவே பூக்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த பூக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க அந்த இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அந்த பூக்களை பாருங்க. அப்படியே உங்களுக்கு செண்டு செண்டா இருக்கும். அந்த பூக்களோட அழகும் பார்க்க அதுவா இருக்கும். ஆனா
இந்த மலரோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எண்ண சுழற்சியிலேயே இருப்பாங்க. அதிகமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. ரன்னிங் தாட்ஸ் இருக்குங்க. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமான மனக்குழப்பம் அடைகிறவர்களா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இவங்க இந்த ஒயிட் செஸ்ட்நட் மனநிலையாளர்கள், அதாவது ஒயிட் செஸ்ட்நட் தேவைப்படுறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கவலைய தேடி தேடி கவலைப்படுவாங்க. எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லன்னா, ஐயோ! எனக்கு கவலைப்படவே எதுவுமே இல்லையே! நான் என்ன பண்றதுன்னு கவலைப்படுவாங்க. சோ கவலைய தேடி தேடி கவலைப்படுறதுக்காகவே இவங்க இருக்காங்க. பொதுவாவே இந்த எண்ணத்துக்குள்ளேயே சுழற்சிக்குள்ள சுழண்டு சுழண்டு அவங்க அந்த எண்ணம் இல்லாம இருந்தாலே அதுக்கு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அப்ப பாத்துக்குங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் எண்ண சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, உண்மையாகவே இன்னைக்கு 80% ஆஃப் பீப்புள் இந்த எண்ண சுழற்சிக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதிகப்படியான மனக்குழப்பம், தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு யார கேட்டாலும் சரியா தூக்கம் இல்ல, படுத்தா தூக்கம் வரல, எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் மாத்திரை போட்டாலும் சரி தூக்கம் வரவே மாட்டேங்குது. ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எல்லாருமே ஒயிட் செஸ்னட் எடுக்கலாம். ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. அந்த நிகழ்வுல இருந்து என்னால வெளிய வர முடியல. ஒரு நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த நிகழ்வுல இருந்து என்னால வெளிய வர முடியாம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த எண்ணத்துக்குள்ளேயே நான் மாட்டி சுழண்டுகிட்டே இருக்கிறேன். அதுல இருந்து என்னால வெளிய வரவே முடியல. இயல்பா, அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிக்கும், இன்னைக்கு வேலை பாக்குறோம், இன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு வேலை பாக்குறோம்னா, அடுத்த நாள் அடுத்த வழியை நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். இதுதான் வாழ்க்கை இல்லைங்களா? ஆனா இந்த ஒயிட் செஸ்னட் மனநிலையாளர்களை இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அது கசப்பான அனுபவம் இருக்குன்னா, அந்த கசப்பான அனுபவத்தை அவங்களால வெளிய வர முடியாது. என்ன இப்படி பேசிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா ஒரு ஒரு பிள்ளையை திட்டிட்டாங்க. எங்க அம்மா என்னை இப்படி திட்டிட்டாங்க, எங்க அம்மா என்னை இந்த மாதிரி பேசினதே கிடையாது, என்னை இந்த மாதிரி திட்டிட்டாங்க அப்படின்ற அந்த எண்ணம் ஒரு தொடர்ச்சியா ஒரு 10-20 நாளைக்கு அவங்களோட மனசுக்குள்ள ஆஹ் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா, இது மாதிரி என்ன திட்டினது கிடையாது, ஏன் என்ன எங்க அம்மா திட்டினாங்க. சாதாரண விஷயம், நார்மலான நிகழ்வு. ஒரு சாதாரணமா ஒரு தப்பு பண்ணா திட்டம் சாதாரண நிகழ்வு. ஆனா இந்த ஒயிட் செஸ்னட் தேவைப்படுறவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆஹ் ஒரு சாதாரண நிகழ்வை கூட இயல்பா எடுத்துக்காம அத ஒரு டிப்பிக்கலா கஷ்டமா, அது ஒரு அதுல இருந்து வெளியே வர முடியாம அதனுடைய எண்ணத்திலேயே பயணம் பண்ணி இயல்பு வாழ்க்கையில பாதிக்கப்படுது. எப்படி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னா, எந்த வேலை செஞ்சாலும் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. பல நேரத்துல நிறைய காது கேட்கல அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது காது கேட்காம இருக்குல்ல, கவனிக்காம இருக்கிறது. எண்ணங்கள் அதிகப்படியா ஓடும் பொழுது நம்மளோட மைண்ட் வந்து எதையுமே ரிசீவ் பண்ணாது. ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், ரொம்ப லிசன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா எண்ணம் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபோக்கஸே பண்ண முடியாது. என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல. ஒரு சூழலுக்குள்ள என்னால உட்காரவே முடியல. ஒரு மெடிடேஷன் பண்றேன், அந்த எண்ணத்துக்குள்ள உட்கார முடியல. ஒருத்தவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், அதை என்னால உட்கார்ந்து கவனிக்கவே முடியல. ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எண்ணங்களா ஓடிக்கிட்டே இருக்கு. படுத்தா தூக்கம் வரல. ஏதாவது ஒரு விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறேனோ, அப்பெல்லாம் எண்ணங்களால நான் நிறையப்படுறேன். அதாவது எண்ணங்கள் என்ன ஆட்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்கள் என்ன சுத்திக்கிட்டே இருக்கு, அது ரிப்பீட்டடா வருது. நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. இப்ப நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, எனக்கு தூக்கமே வரலங்க, எதையாவது யோசிச்சுட்டே இருக்கேன், அந்த தாட்ஸ் நடந்துட்டே இருக்கு, போன வாரம் நடந்த நிகழ்வுகள், போன மாசம் நடந்த நிகழ்வுகள் எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் வந்து யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா அது என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கூட வந்திருக்கவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அவங்கள யோசிக்காம இருந்தாலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தூங்கினாலே சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கம் தானே வரல. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க எதையும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நாமா போய் யாரும் யோசிக்கிறது கிடையாது. அது தானா நிகழ்ற விஷயம். அத நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனையா மாறுது. இப்ப உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருந்தா உங்களுக்கு இது இயல்பு வாழ்க்கை இங்க பாதிக்கப்பட்டிருக்காது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா,
டாக்டர் கிட்ட இல்ல சைக்காட்ரிக் கிட்ட போயிட்டோ இல்ல ஒரு தூக்கத்துக்கு பல நாட்களா தூங்கலைங்க, மாசக்கணக்கா நான் தூங்கல அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க, சைக்காட்ரிக் கிட்ட போக சொல்லுவாங்க. போன உடனே ஒரு தூக்க மாத்திரை கொடுப்பாங்க, இந்தாங்க தூங்குங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு. சோ அதுக்கான தீர்வு அதுவான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா இங்க தூக்கத்துக்கு தேவை என்ன அதிர்வுகள்ல இருந்து விடுபடணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதையும் யோசிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தைய சொல்லிருவாங்க பாருங்க. அத புடிச்சுப்பாங்க. வீட்ல இருக்கிறவங்க, "நான் தான் உனக்கு சொன்னேனே, நீ ஏன் யோசிச்சுட்டே இருக்கிற? எதையாவது கற்பனை பண்ணி நோய்க்குள்ளேயே போய் மாட்டிப்பீங்களா? திருப்பி திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ண முடியுமா? யோசிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு வீட்ல இருக்கவங்க புரிஞ்சுக்காம சத்தம் போடுவாங்க. இது சத்தம் போடுறதுனால, அவங்கள திட்டுறதுனால என்ன ஆகும்னா, திரும்பவும் அவங்க இன்னும் அழுத்தப்படுறாங்க. இன்னமும் எண்ண சுழற்சிக்குள்ளேயே அவங்க போய் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சுழற்சிக்குள்ள இருக்கிறவங்கள மீட்டு கொண்டு இருக்கணும்னா, அத மனதளவுல அவங்கள காம் டவுன் பண்ணணும். அவங்கள மனதளவுல அவங்க ஒரு அந்த இயல்பான தூக்கத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னா, அதுல இருந்து அவங்க முழுசா கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரணும். அதற்கு நம்ம அவங்கள "நீ யோசிக்காத, கவலைப்படாத, திங்க் பண்ணாதன்னு" சொன்னா, அது அவங்க பண்றது கிடையாது. அவங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். சுழற்சி அப்படின்றதுன்னா, ஒரு புயல் காத்து சுழண்டு சுத்துது. ஓகேங்களா? அந்த சுழண்டு சுத்தும் பொழுது, அத நீங்க நிறுத்த முடியுமா? அந்த சுழற்சி நிக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சுழற்சி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடியும், எங்க போய் ஆ மறையுது அப்படின்றத நம்மளால தீர்மானிக்கவே முடியாது. அது போலதான் நம்மளோட எண்ணங்கள். எண்ணங்கள் ஆரம்பிக்கிறது எங்கன்னும் தெரியாது. அது எங்க போய் முடியுதுன்னு தெரியாது. இங்க யாருமே அ தானாக சிந்திச்சோ, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. இந்த ஒயிட் செஸ்னட் தேவைப்படுறவங்க, இந்த எண்ண சுழற்சியில தான் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்க மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ம மலர் மருத்துவம் சொல்லக்கூடிய 32வது மலர், இந்த ஒயிட் செஸ்னட் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஏன்னா எண்ண சுழற்சி அப்படின்றது சொல்றதுக்கு ரொம்ப இயல்பா இருக்கலாம். அதுக்குள்ள இருந்து வெளிய வர்றதுக்கு முயற்சி பண்றவங்களோட அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப கடுமையா இருக்கும். ஒண்ணும் இல்ல. இயல்பா வீட்ல இருக்க பேரண்ட்ஸா இருக்கலாம். பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, "ஏம்மா எப்ப பார்த்தாலும் கவலைப்படுற? நாங்க எல்லாம் நல்லா தானே இருக்கோம். எங்கள பத்தி கவலைப்படாத. உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க." அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் அன்பா சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதுவே கோவமா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க கோவப்படுறதுக்கோ, அன்பா சொல்றதுக்கோ இல்ல. அவங்களோட மனநிலைக்கு ஏற்ப அவங்களுக்கான நம்மளோட மருந்துகள அதாவது மலர் மருத்துவத்துல நெறைய தீர்வுகள் இருக்கு. அவங்களோட மனநிலைக்கு ஏற்ப மலர் மருந்து எடுக்கிறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இம்மீடியட்டா எடுத்த உடனே ரெக்கவரி ஆகாது. எந்த மருந்தும் சிறுக சிறுக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இப்ப எனக்கு என்னோட மனநிலை ஒரு மாரி இருக்கும். உங்களோட மனநிலை ஒரு மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அவர்களுக்கு ஏற்ப அந்த மலர்களோட தேவை நாட்களும் மாறுபடுது. இப்ப ஒருத்தருக்கு 10 நாள் தேவைப்படுதுன்னா, ஒருத்தருக்கு 1 மாசம் தேவைப்படும். ஒரு சிலருக்கு 3 மாசம் தேவைப்படும். தொடர்ச்சியா எடுக்க எடுக்க அந்த எண்ணெய் சுழற்சிகள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். சோ அத சரியா கையாண்டு அவங்களுக்கு சரியான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் குடுக்கும் பொழுது, அவங்க அந்த எண்ணெய் சுழற்சிக்குள்ள இருந்து வெளிய வர முடியுது. சோ அப்ப இந்த எண்ணெய் சுழற்சி அப்படின்றது நெறைய பேருக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பலரும் இன்னைக்கு இந்த எண்ணெய் சுழற்சிக்குள்ள தான் நம்ம மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கோம். எப்படிங்க வர்றது? வீட்ல திட்டுறாங்க, ஹஸ்பண்ட் திட்டுறாங்க, பிள்ளைங்க திட்டுறாங்க. ஆ சிஸ்டர் திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. "நீ ஏன் யோசிக்கிற? ஏன் கவலைப்படுற? சிந்திக்காத, எதையும் யோசிக்காத, லைஃப்ப பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னால முடியல. எப்படி பண்றதுன்னே தெரியல. அதாவது இவங்கள பிரஷர் பண்றதுனாலயோ, சொல்றதுனாலயோ அவங்களால மாத்த முடியாது. அதுக்கான ஒரு பொக்கிஷமான ஒரு மலர்கள் நமக்கு மலர் மருத்துவத்துல இருக்குது. அது இந்த ஒயிட் செஸ்னட். இந்த ஒயிட் செஸ்னட் தொடர்ச்சியா எடுக்க 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 கண்டிப்பா அந்த எண்ணெய் சுழற்சிக்குள்ள இருந்து வரலாம். சரி. இது இவங்களுக்கு என்ன மாரியான இயல்பான பிரச்சனைகள்னா, எந்த வேலையிலயும் சரியா இருக்காது. ஒரு விஷயத்த திரும்ப 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 "என்ன இப்ப தானே பண்ண, ஏன் திரும்ப பண்ற?" சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நம்ம சொல்லி முடிச்சிட்டோம்ல, திருப்பி நம்ம சொல்லணுமான்றதுலாம் தெரியாது. ரிப்பீட்டடா இருக்கும். ஆ எண்ணங்களும், செயல்களும், சொல்லும் ரிப்பீட்டடா இருக்கும். ஆ தனக்கு தானே பேசிப்பாங்க. நம்ம யார் சொல்றதும் இங்க ஏத்துக்க மாட்றாங்க. இங்க யாருமே நம்ம புரிஞ்சுக்க மாட்றாங்க. இவங்க ஒரு மாய வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. தனக்குன்னு ஒரு ஒரு சிக்கலுக்குள்ள அதாவது
ஒரு நெருக்கடியான ஒரு வலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலன்ற ஒரு அழுத்தத்துக்குள்ள போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. சோ இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள சரியா கையாண்டோம்னா நம்மள கொண்டு வந்துட முடியும். மனம் ஒழுங்குபடுத்த, மனதை ஒருமுகப்படுத்த, மனதை சமநிலைப்படுத்த, எண்ணத்திலிருந்து நம்மள மீட்டு கொண்டு வர இந்த ஒயிட் செஸ்னட் ரொம்பவே உதவிகரமா இருக்கு. நிறைய பேர் தியான பயிற்சி பண்ணுவாங்க. போய் உக்காந்தீங்கன்னா நிறைய எண்ணங்களா வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். கவலைப்படவே தேவையில்லை. தொடர்ச்சியா நீங்க ஒயிட் செஸ்னட்டை எடுத்துக்கிட்டே நீங்க பயிற்சிகளை பண்ண 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 நீங்க செய்யற ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால போக்கஸ் பண்ண முடியாததுதான் நம்மளோட படிப்பா இருக்கட்டும், ஒரு பயிற்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு செயலா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் சரி. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எண் அதிர்வலைகள் சுழற்சிக்குள்ள இருக்கிறவங்க, இந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களோட செயல் எதுவுமே முழுமையா இருக்காது. மிஸ்டேக்ஸ் இருக்கும், முழுமை பெறாது. எதுலயாவது ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு சாதாரணமா சொல்றேனே, ஒரு சமைச்சா கூட அந்த சமையல்ல வந்து ஒரு முழுமை இருக்காது. எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கு. எந்த செயல்லயும் ஒரு முழுமை இருக்காது. பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு மறந்துருவாங்க. நிறைய விஷயம் மறந்துருவாங்க. பேசிட்டே இருப்பாங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவாங்க. என்ன பேசணும், ஏது பேசணும் அப்படின்ட்டு. அப்போ இங்க மன பிரச்சனை என்னன்னா, இந்த சுழற்சிக்குள்ள இருக்கிறதுனால நம்மளோட செயல் என்னவா இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி இல்லாம, போக்கஸ் இல்லாம இருக்கிறது தான் காரணமா இருக்கு. சோ இது போன்ற மனநிலை தேவைப்படுறவங்க அத்தனை பேருமே நம்ம இந்த ஒயிட் செஸ்னட்டை நம்ம தொடர்ச்சியா எடுக்கிறது மூலியமா நம்ம அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சுக்க முடியும். மனக்கோளாறு அப்படின்றத, இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டிராமாஸ், இல்ல எனி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பயம் இல்ல ஒரு ஏதோ ஒரு வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒயிட் செஸ்னட் எடுத்து உடனே அந்த எனக்கு இயல்பா டக்குன்னு அதுல இருந்து வெளியே வர முடியலன்னா தயவு செய்து எல்லாரும் ஒயிட் செஸ்னட் எடுத்து அந்த மனநிலையில இருந்து வெளியே வந்துடணும். நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆஹ் நிகழ்வுகளா நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு நிகழ்வுகள் நடக்கும், நாளைக்கு ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு கெட்டது நடந்தா நாளைக்கு நல்லது நடக்கும். சோ எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில கலந்ததுதான். நல்லது கெட்டது, நஷ்டம், லாபம் அப்படின்றது எல்லாமே நிறைஞ்ச மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது. ஸோ வாழ்க்கையில எல்லாமே இங்க எல்லாருமே கடந்துதான் வரணும். ஆனா இங்க ஏதோ ஒரு நிகழ்வு, என்னோட கெட்ட விஷயங்கள், மறக்க முடியாத சூழல், வலி, இது மட்டும்தான் என்னை வந்து இயல்பு வாழ்க்கையில இயல்பா வாட தடுக்குது அப்படின்னா தன்னை உடனே என்ன பண்ணிக்கலாம்னா மலர்களை பயன்படுத்தி நம்மள மீட் எடுத்துக்க முடியும். நிறைய பேரால எந்த தொழிலையும் எதுலையுமே போக்கஸ் பண்ண முடியல. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரா பத்தலகம் தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து ஒயிட் செஸ்னட்டும் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த அதிர்ச்சி, அடுத்தது அதனால ஏற்பட்ட மன அழுத்தம், அந்த அழுத்தத்துல விடுபடுறதுக்கு ஒயிட் செஸ்னட், இந்த ரெண்டு மலருமே தொடர்ச்சியா சேர்ந்து எடுக்கும் பொழுது அவங்க முழுமையா அதுல இருந்து வெளியே வர்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப தூக்கம் வராதவங்க எல்லாருமே ஒயிட் செஸ்னட் எடுத்துக்கலாமா? எஸ், எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒயிட் செஸ்னட் எடுக்கிறது மூலியமா நம்மள மீட்டு அந்த தூக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தானாக தூங்குறத நம்ம பயிற்சி பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே ஆர்குமெண்ட்ஸ் ஓடும், வெளியே பேச மாட்டாங்க. இப்ப ஒரு வீட்டுல ஒரு சண்டை நடக்குது, இல்ல ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது, இல்ல நமக்கு ஒரு அநீதி நடக்குது, அதை பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியின் காரணமா வெளியே பேச முடியாது. ஆனா ஆழ் மனசுக்குள்ள தனியா இருக்கும் பொழுதோ, இல்ல தூங்கும் பொழுதோ, இல்ல தூங்க போகும் பொழுதோ என்ன ஆகும்னா நமக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்கும் போது அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்களா, அதுக்கு நான் இந்த வார்த்தையை நான் சொல்லி நான் பிளாக் பண்ணிருக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கணும், நான் கேட்கணும், எனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதெல்லாம் நான் பேசணும்னு இன்னர் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். நமக்குள்ளேயே ஒரு எப்படின்னா ஒரு ஜட்ஜு, ஒரு கோர்ட்டு, ஆர்குமெண்ட் நடந்தா எப்படி நான் ஜெயிச்சிட்டேன், நான் இதை பேசுறேன், நான் இதை பண்ணணும்னு பாயிண்ட் பாயிண்டா பேசுவோம். அத்தனையும் ஆழ் மனசுல உள்ளுக்குள்ள இன்னருக்குள்ளதான் நடக்குமே தவிர வார்த்தைகளா நம்மளால இயல்பா வெளிப்படுத்தவே முடியாது. ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை நம்ம பேசி அதை சரி செய்ய முடியாது. ஆனா அந்த ப்ராப்ளம் வந்து அந்த சூழல் நடந்து முடிச்ச பிறகு மனசுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும்.
அந்த ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு, இல்ல ஒரு ஆர்குமெண்ட், சாதாரணமா ஒரு ஆர்குமெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த காலகட்டத்துல நான் பேசாம, அந்த இது சூழல் முடிஞ்ச பிறகு நான் இத பண்ணியிருக்கலாம், நான் இதுக்கு இந்த பதில், அதுக்கு அந்த பதில்ன்ட்டு உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம பேசிட்டு இருப்போம். ஆர்குமெண்ட் பண்ணுவோம். கோர்ட்ல ஒரு வாதாடுற மாரி நமக்குள்ள நெறைய பேசுவோம். தூக்கத்துல பேசுறது, கனவுகளா பேசுறது, எண்ண சுழற்சிக்குள்ளேயே நடக்குறது. நெறைய பேர்லாம் சொன்னீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. தூங்குறேங்க, ஒரு சீரியல் மாரி போகுது. நேத்து நடந்த கதை இன்னைக்கு கன்டின்யூ ஆகுது. திருப்பி ஒரு ரிப்பீட்டடா வருது. அ டேல நடந்த அந்த பிரச்சனை அப்படியே திருப்பி எனக்கு கண்ணு மூடுனா, ஆ நைட்ல நடக்கிற மாரியே இருக்கு. அதாவது பகல் போலயே எனக்கு இரவும் இருக்கு. காலையில எழுந்திருச்சா எனக்கு தூங்குன மாரியே ஃபீல் ஆகல. ஆனா வீட்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நல்லா தூங்குனாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க கண்ண மூடி படுத்திருக்காங்களே தவிர, அவங்களோட மூளை செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. எண்ணத்துக்குள்ளேயே அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த விஷயம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், போன மாசம் நடந்த விஷயம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு. ஆ அதுக்கு கன்டினியூட்டியோ இல்லன்னா அது தொடர் கதையாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கெங்கேயோ போய் எதேதோ போய் அது சம்மந்தமே இல்லாம சுழற்சி போல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். சம்மந்தமே இல்லாததா கூட இருக்கும். இந்த மாரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில எழுந்திரிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப சோர்வாவும், டயர்டாவும் இருக்கும். நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்ல. உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னுட்டு. வீட்ல இருக்கவங்க என்ன நெனைப்பாங்க, நல்லா தான் தூங்குனாங்க. நான் பார்த்தேனே நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா காலையில என்ன இப்படி சொல்றாங்கன்ட்டு. சோ அப்ப நல்லா பாருங்க. இந்த எண்ண சுழற்சினால யாரெல்லாம் தூக்கம் கெட்டு போய் தூக்கம் சரியா இல்லாமல் உடல் அளவுல பாதிப்பு ஏற்படுது. ரொம்ப நாள் தூங்கலன்னா என்ன ஆகும்னா, உடல் பலவீனம் ஏற்படும். பாடி ஓவர் ஹீட் ஆகும். ஹேர் ஃபால் ஆகும். கண்ணு அம் அ அதாவது கருவளையம் ஏற்படும். கண்ணுல நீர் சத்து குறையும். நம்ம உடல்ல உஷ்ணம் ஏற்படும் பொழுது நெறைய கிராம்ப்ஸ் ஏற்படும். வலிகள் ஏற்படும். டயர்ட் இருக்கும். சீக்கிரம் சிக் ஆயிடும். இதெல்லாம் வருது. அப்போ ஒரு தூக்கம்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த தூக்கத்த டிஸ்டர்ப் பண்றது இந்த அதிர்வலைகள் அப்படின்னா, அத சரி செய்யறதுக்கான ஒரு பொக்கிஷமா நமக்கு மலர் மருத்துவத்துல இருக்கும் பொழுது, அத பயன்படுத்தி நம்மள குணப்படுத்திக்க முடியும். சரி நான் 10 நாள் எடுத்துட்டேன். எனக்கு அப்படி ஒண்ணுமே தெரியல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தொடர்ச்சியா எடுக்க வேண்டிய காலகட்டத்துல இருப்பீங்க. அப்போ நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க டே ஃபுல்லாவும், டே அண்ட் நைட் ஃபுல்லாவே தொடர்ச்சியா ஒயிட் செஸ்ட்நட் நீங்க கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து எடுத்துட்டு, ஒரு 1 மாசம் நீங்க தொடர்ந்து டே அண்ட் நைட் ஃபுல்லா எடுங்க. அதாவது காலை, மாலை, இரவு அப்படின்ட்டு நீங்க எடுத்துட்டு, ஒரு 1 மாசம் கழிச்சு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தூக்கத்துல முன்னேற்றம் இருக்கும். அதாவது ஆ எண்ணங்கள் வந்தாலுமே, ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம், கொஞ்ச நேரமாவது அந்த டீப் ஸ்லீப் போயிருப்பீங்க. அந்த ஒரு 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 1/2 மணி நேரம் தூங்குனாலும், அந்த அந்த 1/2 மணி நேரம் டீப் ஸ்லீப்பு உங்களுக்கு பாடிக்கு தேவையான அந்த எனர்ஜிய குடுத்துரும். ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீப் ஸ்லீப்ப இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அப்போ எடுத்த உடனே சாப்பிட்ட உடனே எல்லாமே சரியாயிடும். நீங்க நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த மன அழுத்தமோ, இந்த எண்ண சுழற்சியோ வந்ததோ, அதே போல ரெமெடி எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா அதே போல குறைஞ்சு நமக்கு இந்த முழுமையான தூக்கத்த குடுக்குது. இந்த எண்ண சுழற்சினால டெய்லி லைஃப்ல நம்மளோட முடிவுகள சரியா எடுக்க முடியாம தவிச்சிருப்போம். பல முடிவுகள் நம்மளோட வாழ்க்கையை தவறான விஷயங்கள செயல்படுத்தி இருக்கோம். இந்த மாரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள தவிர்த்துக்க முடியும். நம்மள உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளோட செயல் சக்சஸா இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட உடலும், மனமும் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் நம்மளோட செயல் சிறப்பாக இருக்கும். சோ எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த நம்ம செஞ்சாலும், நமக்கு உடலும், மனமும் இங்க சமநிலையில இருந்தால் மட்டும் தான் நம்மள சக்சஸ நோக்கி பயணம் பண்ண முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட முடிவுகள் சரியில்ல. என்னோட தொழில் சரியில்ல. என்னோட படிப்புல நான் கோட்ட விட்டுட்டேன். என்னோட லைஃப்ல இத மிஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல எண்ணங்களால சிதறடிக்கப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த எண்ணத்தை அப்போ சமநிலைப்படுத்தின பிறகு நம்ம வாழ்க்கைய நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? மீண்டும் நம்ம வாழ்க்கையை சமநிலைப்படுத்திட்டு, வாழ்க்கையில் நடந்த மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, இனி அப்படி ஒரு சூழல நடக்காமல் நம்மள பாதுகாக்க முடியும். சோ வாழ்க்கையில மனம் சுழற்சிக்குள்ள இருக்கிறவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த அருமையான இந்த ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்ற ஃப்ளவர்ஸ் பெரும் உதவியா இருக்குது. தேவைப்படுறவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கும் எடுத்துக்கலாம்.
தாட்ஸ்குள்ள இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவே மாட்டாங்க. விளையாடுற எண்ணமே இருக்கும். விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. படிக்கணுன்ற எண்ணம் வரவே வராது. புக் எடுத்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்க தாராளமா இந்த ஒயிட் செஸ்னட் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ மனோ பிரச்சனைன்னு இத பாக்காதீங்க. மனோ நிலையா பாருங்க. மனோ பிரச்சனை அப்படின்னா நோயாளியா பாத்துருவீங்க. மனம் பிரச்சனை, அதாவது மனநிலை எல்லாமே பிரச்சனை கிடையாது. அதாவது பிரச்சனை வருவதற்கான ஒரு காரணமா தான் இருக்கு. மனோநிலையா இருக்கும் பொழுதே அதை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை பிரச்சனையாகாம தவிர்த்துக்கலாம். அந்த பிரச்சனை பின்னாடி நோயா மாறாம தவிர்க்கலாம். ஓகேங்களா? அப்ப ரூட் காஸ் என்ன? நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு இதுதான் பிரச்சனைனா அந்த பிரச்சனை எனக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு வழி. அதை நான் சரி செஞ்சுக்கிட்டேன்னா என்னோட ஃபியூச்சர்ல எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் இன்னைக்கே நான் தவிர்த்துட்டேன்னு அர்த்தம். சோ ஒவ்வொரு மலர்களும் இது போன்ற மனநிலையை ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த மனநிலையை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுட்டு நமக்கு எந்த காலகட்டத்தில் எது எது தேவைப்படுது, நமக்கு என்ன தேவைப்படுது, நம்மளோட பெற்றோருக்கு என்ன தேவைப்படுது, நம்மளோட குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சு அவர்களுக்கும் நாமும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சக்சஸ் ஆன லைஃப லீட் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கு. சோ எல்லாரும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்புடன் வாழ வேண்டுகிறேன். நன்றி. உங்களோட சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அம்மா அவங்க இன்னைக்கு 2 மலர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எண்ணம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உணவை தாண்டி இந்த மனம் சமநிலை இல்லாத போது இந்த துன்பங்கள் தான் இப்போ தற்போது வயது வரம்பில்லாமல் நோய் வர காரணமாக இருக்குது. இப்போ மனதை நாம் சரியாக கையாள கற்றுக்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு மனம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றத சொல்லி நம்ம ஏற்கனவே 30 மனநிலையும் 30 மலர்களை பற்றி அம்மா நமக்கு வகுப்பில் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 31வது மலராக ஸ்டார் ஆஃப் பெத்லகேம். இது வெளிச்சத்தின் மலர். அதிர்ச்சி, ஒரு அதிர்ச்சியிலிருந்து நம்ம அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு நிலைகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்காக இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படின்ற 31வது மலர். 32வது மலர் ஒயிட் செஸ்னட். இது எண்ணெய் சுழற்சியால் எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இதுல இருந்து வெளிவரதுக்காக, இப்போ மனம் சுழற்சியிலிருந்து மீண்டு வருவதற்காக, எண்ணெய் சுழற்சியிலிருந்து மீண்டு வருவதற்காக ஒயிட் செஸ்னட். மனநிலையை நம்ம நோயாக பார்க்காம மனநிலையாக பார்த்து இந்த மலர்களை நம்ம பயன்படுத்தி அப்போ அந்த மனநிலையாக இருக்கும்போதே இதை சரி செய்துக்கணும். அப்போ அதை அப்படியே விட்டமானதான் அது நோயாக மாறும். அப்போ நோயாக மாறாமல் தடுத்து கொள்ள மலர் மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த மனநிலையின் தன்மையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மைகள் இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி மலர்களை நாம் எவ்வளவு நாட்கள் எடுப்பது, தொடர்ந்து எடுப்பது பற்றி அந்த வித்தியாசம் வேறுபடும். அப்போ எல்லாருமே, அனைவருமே 38 மலர்களையும் நாம தெரிந்து வைத்து கொண்டால் மற்றவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள அந்த மனநிலையிலிருந்து மீட்டு வருவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாருமே இந்த 38 மலர்களையும் மனநிலையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக சிறப்பான இன்றைய சிந்தனையில் 2 மலர்களை பற்றி விளக்கமளித்த மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உமா அம்மா, நீங்க அறிவிப்புகள் கொடுத்துட்டு அடுத்த கேள்வி கேட்க விரும்ப அன்பர்கள் ஹேண்ட் பண்ணுங்க. ரெடியா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்த ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்கும்.
காலை 9 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மாலை 3 மணிக்குல சிறப்பு தவங்கள் சித்தர் சிறப்பு தவங்கள் இருக்குது. அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம். நாளை மாலை சிறப்பு சிந்தனை உரைக்காக ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அப்படின்ற தலைப்புல நம்ம ஓஷோ அமைப்புல இருந்து இறை ஆசிரியர் மோகன் ஐயா வந்து நாளைக்கு நமக்கு சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. வாய்ப்புள்ள அன்பர்கள் நாம் பயன்படுத்தி கொள்வோம். இந்த மாத இறுதியில் பட்டறை வகுப்பு இருக்கு. அதுலயே நாம முடிந்தவர்கள்லாம் நாம கலந்துப்போம். அனைவருக்கும் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம தெரிவிப்போம். அடுத்த மாதம் நவம்பர் 7, 8, 9 3 தேதிகளில் அடிப்படை பயிற்சி ஐயா அவங்க மலைப்பாளத்தில் எடுக்கிறாங்க. அதுவும் நம்ம தெரிஞ்ச அன்பர்கள்லாம் நம்ம சொல்வோம். இந்த மாதம் 31, 1, 2 பட்டறை வகுப்பு இருக்குது. அந்த பட்டறை வகுப்புல நாம அனைவருக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்வோம். அருள்நிதியர் பயிற்சி முடிச்சிருந்தா போதும், அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். அதனால முதலாவும் ஏற்கனவே தொடர்ந்து வர வேண்டியதுன்னு இல்லை. முதல்ல 1 மாசம் கூட அவங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முடிந்தவர்களை நம்ம கலந்து கொள்ளலாம். இப்போ அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். துவங்கலாம். வாழ்க வளமுடன். முதல் கோகிலா அம்பாள் அம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்ததுக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்ல தூக்கம் வர்றது இல்லைங்க. ஒரு எண்ணம் மனசுல ஓடிட்டே தான் இருக்கு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. நைட்ல தூக்கம் வர்றது, அப்புறம் ஏதாவது திடீர்னு அதிர்ச்சியானது வந்தா அந்த நிமிஷம் எதுவும் பேச முடியாது. திக்குன்னு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இது பண்ணா எது பேச முடியாதுங்க. மனசுல இருந்து அந்த மாதிரிதான் இருக்கு. அதுக்கு என்னங்க இந்த 2 மருந்து மலர் மருந்துமே இந்த குடிக்கலாங்களா? 2 மலரையும் தொடர்ந்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்க 1 மாச காலம் எடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு இந்த குரூப்லயே கூட சொல்லுங்க. தொடர்ச்சியா எடுத்து பலன் எப்படி சொல்லுங்க. எடுத்துக்கிறதுங்கம்மா? லிக்விட்டா கிடைக்குது, வாங்கிக்குவோம். அதை எப்படி அதாவது குடிக்கணுங்க? இல்ல, லிக்விடா நீங்க வாங்கி எடுத்துக்கோங்க. இப்ப அதுல 5 சொட்டு, இதுல 5 சொட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? காலை, தண்ணியில கலந்து மதியம், மாலை, இரவு 1 டம்ளர் தண்ணியில இல்ல 1/2 டம்ளர் தண்ணியில 10 சொட்டு. 10 சொட்டு. 5 இதுல 5 சொட்டு, அதுல 5 சொட்டு. ஆமா. உணவுக்கு முன்னீங்களா உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கணும்? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உணவுக்கு முன்னோ பின்னோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க தொடர்ச்சியா 1 மாசம் எடுத்து உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல எனக்கு இன்னமும் இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 3 மந்த்துக்கு நீங்க தொடர்ச்சியா எடுத்து பாருங்க. கண்டிப்பா இது முழுமையா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே உணர்வீங்க. சரிங்கம்மா. நம்ம நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மங்களாம் அம்மாவுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நீங்க சொன்னது அனைத்தும் எனக்கு இருக்கம்மா. மன உளைச்சல், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டம், எண்ணெய் ஓட்டம், ராத்திரி படுத்தா தூக்கம் இல்ல, டிப்ரெஷன், மனசு அப்படியே ஓட்டத்திலே இருக்கே தவிர அமைதின்றது ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. எனக்கு நீங்க சொன்னது அனைத்துமே எனக்கு தான். மங்களம்மா, என் பேரு மங்களம். வாழ்க வளமுடன். அப்ப உங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிருச்சு இல்லையா? கிடைச்சிருச்சுமா. ரொம்ப நன்றி அம்மா. கண்ணுல தண்ணியோட பேசிட்டு இருக்கம்மா உங்ககிட்ட. சொன்னது அனைத்தும் அது எனக்கே. கண்டிப்பா. இல்ல இப்ப புதுசா இத கேக்குறவங்களுக்கு, இந்த மனநிலை தேவைப்படாதவங்களுக்கு இது சாதாரணமாக தெரியலாம். ஆனா நிறைய பேருக்கு இந்த மலர்களோட தேவைகள் அதிகப்படியா இருக்கு. அத சரியா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அத சொன்னா அவங்களால அத கரெக்டா அதை ஏத்துக்கவும் முடியாது. உண்மையாவே இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்கள தன்னை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான தளங்கள் மூலியமா உங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கிறோம். பயன்படுத்தி நீங்க நன்மை பெறணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி. கண்டிப்பாமா கண்டிப்பாமா. உங்க நம்பர் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகே. பேரன் இருந்தான். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், காமிச்சு கொடுங்க. காமிச்சு கொடுத்துட்டான். அபினவ் வாரியான்னு பேரு பேரன். எடுத்துட்டம்மா. நான் உங்களை கூப்பிடுறேம்மா. நன்றிம்மா. கண்டிப்பாமா. நன்றிம்மா. நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தமிழரசி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன்.
வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கிறேம்மா ஓதற்க. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. இங்க எங்க பசங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. உட்காரணும்னா படிக்கிறது தவிர மத்தது எந்நேரமும் போனு அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எந்த ஓகே. மலர் கொடுக்கலாங்கம்மா? நம்மளோட இந்த நம்ம இறை சாதனம் இதுலயே வந்து யூடியூப் சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரே ஓகேங்கம்மா. காரணத்துக்காக இருக்காது, பல காரணங்கள் இருக்கு. சில குழந்தைகள் ம் வந்து படிக்க பிடிக்காம இல்ல நிறைய படிக்கிறதுக்காக தவிர்ப்பாங்க. சோ ஒரு சிலரால போக்கஸ் பண்ணவே முடியாது, அவங்களால எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால போக்கஸ் பண்ண முடியாம இருக்கும். அப்போ என்ன ம் காரணத்தினால அவங்களால படிக்க முடியலன்றத நம்ம இங்க பார்க்கணும். படிக்காத குழந்தைங்களுக்குன்னு ஓகேங்கம்மா. எந்த பேட்டர்னும் கிடையாது. அந்த ம் குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப தாட்ஸா இருக்குமா, என்னால படிக்கவே முடியல, நான் எடுத்து படிச்சாலும் எனக்குள்ள என்னமா ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன படிச்சாலும் மைண்ட்ல ஏறவே மாட்டேங்குது, அதாவது 10 வாட்டி சொல்லி கொடுத்தாலுமே அது என் மூளையில ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒயிட் செஸ்னட் நல்லா வேலை செய்யும். ஒரு சில குழந்தைங்க ஓகேங்கம்மா. என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் படிப்பாங்க, படிக்கிறதுக்கு அது சோம்பேறித்தனம் பட்டுட்டு உண்டுதான்மா, எஸ்கேப் ஆகி என் பையன் ஓடிக்கிட்டே அதுதான்மா இருப்பாங்க. பண்றான். ம் அப்போ அதுக்கு வேற. அப்போ ஒவ்வொரு மனநிலைக்கு ஏற்ப நம்ம குழந்தைகளை சரியா பார்த்து புரிஞ்சு மலர்களை கொடுத்தோம்னா அதுல இருந்து சரியாயிடுவாங்க. சோ இந்த மலர்கள் ஓகேங்கம்மா. அவங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா. நம்மளோட ஓகேங்கம்மா. யூடியூப் ஓகேங்கம்மா. சேனல்ல நிறைய ஆடியோஸ் கொடுத்துருக்கோம், நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்களோட குழந்தையோட மனநிலை, ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும் உங்க குழந்தையோட மனநிலை. அப்போ நீங்க அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது சரியான மலர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து பயன்பெற்று சொல்லுங்க. ஓகேங்கம்மா. இப்ப இந்த நம்பர் கொடுத்திருக்கீங்க, ஸ்கிரீன்ஷாட் நம்பரு. ம், இதுல ம், எந்த ம். டைமிங்ல உங்களை காண்டாக்ட் பண்ணா நீங்க பேசுவீங்க? நீங்க மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நீங்க பேசலாம். ஓகேங்கம்மா. ஓகேம்மா. நீங்க எந்த சரிங்களா. ஊருங்கம்மா? எனக்கு தெரியாதும்மா. நான் இப்பதான் அம்மா வந்து சென்னை, இத சென்னை. வந்து ரெகுலரா அம்மா வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது அம்மா வந்து ஓகே. சொன்னாங்க, இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நல்ல இது இருக்கு, நிறைய அனுபவ உரை கேட்டிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து இத நான் வந்து பசங்களுக்காக மெயினா உங்ககிட்ட பேசணும்னு தான் இப்ப நான் இந்த லைவ்க்கு வந்தேன் நானு. அது கண்டிப்பா. நீங்க சொன்னது எனக்குமே வந்து இப்ப நீங்க சொன்ன மனநிலை வந்து நான் ரொம்ப இதுல அஃபெக்ட் ஆயிருக்கேம்மா. இப்ப நீங்க சொன்னீங்க எண்ணெய் ஓகே. சுழற்சி. இப்ப நான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது அப்புறம் செய்யலாம் தள்ளி போடுறது, அந்த மாதிரி நிறைய நீங்க சொன்னதுல முக்காவாசி எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்குங்கம்மா இது. அதுதான் சரி, நீங்க உங்களை அது தனியா கான்டாக்ட் பண்ணி கேக்குறது நம்பர் சேவ் பண்ணிக்கிட்டேங்கம்மா. இது எப்படி நோட் இது பண்ணிக்கங்க, பண்ணணும்? நீங்க கால் ம். பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான தகவல் கொடுக்க. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது கல்யாணி குமரேசன், அன்மியூட் கொடுத்துருக்குமா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு வந்து 33 வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே மனநிலைமை தாம்மா. நீங்க சொன்னது வந்து எனக்கான கிளாஸ் மாதிரி இருந்ததுமா, கடவுளே நேரா சொன்னது மாதிரி இருந்தது. ரொம்ப எண்ண ஓட்டங்கள் நிறைய இருந்துகிட்டே தாம்மா இருக்கும், மறக்கணும்னு நினைச்சாங்க கூட அது வந்துகிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மறந்துட்டு மெடிடேஷன் பண்றப்ப எந்த எண்ணமும் வராது, அப்புறம் வேலையை பார்க்கறப்ப அந்த எண்ணங்களோட வேலை பார்க்கறது மாதிரி தாம்மா இருக்கும். அந்த தாட்டை விட்டு வெளியில வரணும்னா அது ஏதோ அமுத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், வேலை செய்யவே பிடிக்காது. அப்புறம் வந்து கீழ் வீட்டுக்காரங்க இதே மாதிரி மலர் மருத்துவம் பயின்றவங்க தான் கொஞ்சம் ஒரு தடவை மெடிசன் கொடுத்தாங்க. ஒரு 6 மாசம் 3 மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த எண்ணங்களே வரல. இப்ப மறுபடியும் அந்த ஓகே. தாட்டு வருதுங்கம்மா. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா கேட்டாங்க, நான் வந்து மலரா எடுத்துக்கிறதா எப்படின்னு டவுட்ல இருந்தேன். லிக்விட் மாதிரி கிடைக்கும் நீங்க சொன்னீங்க. ஆனா இது எப்படி நான் வாங்கிக்கிறதுமா? உங்ககிட்ட வாங்கிக்கிறதா, வெளியில எந்த கடையில கிடைக்குமா? இல்ல, இது ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப், அதாவது ஹோமியோபதி மருந்துகள் விக்கிற கடைகள்ல இந்த மலர்கள் கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில, அதாவது நீங்களா செல்ஃபா நீங்க எடுத்துக்கிறதுனால நீங்க ஒயிட் செஸ்னட் நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு நீங்க அனுபவம் எடுங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பல சரிம்மா. வருடங்களா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நைட்ல மட்டும் எடுக்காம பகலும் இரவும் சேர்ந்து எடுங்க. காலை, மதியம், சரிம்மா. மாலை, இரவு 4 வேளை இல்ல 5 வேளை, எத்தனை வேளை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தொடர்ச்சியா கொஞ்ச நாளைக்கு எடுத்துட்டு, ஏன்னா உங்களோட
ரொம்ப வருஷ காலமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதனால சொல்றேன். ஆமா கொஞ்சம் எடுக்கும் பொழுது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த எண்ணெய் அதிர்வலைகளோட தன்மைய கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க உணரலாம். அதன் பிறகு நீங்க சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம். எடுக்கிற அளவை குறைச்சுக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? ஆனா ஒவ்வொரு முறை எடுக்கும் பொழுது 10 சொட்டு எடுக்கணும். 1/2 டம்ளர் தண்ணியில 10 சொட்டு. இதுதான் அளவு. ஓகேங்க ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வரணும். ஓகேங்க நீங்க தொடர்ச்சியா நீங்க 1 மாதம் முழுக்க எடுங்க. எடுத்துட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா முழுமையா குணமாகுற வரைக்கும் தொடர்ச்சியா எடுங்க. ஓகேங்களா? சரிங்க எனக்கு அப்பவும் இந்த பிரச்சனை ரிப்பீட்டடா வருதுன்னா அப்போ உங்களுக்கு ரூட் காஸ்ட் வேறன்னு அர்த்தம். இந்த ஓகேங்க மனநிலையோட இன்னும் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு தீர்வு கண்டாதான் இதுவும் முழுசா குணமாகும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேங்கம்மா. அப்ப ஓகேம்மா. இது நன்றி. உங்களுக்கு இது நான் 1 மாசம் எடுத்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம்லம்மா? தாராளமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கான தகவலை கண்டிப்பா கொடுப்போம். நன்றி. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த ஜெயலட்சுமி விஸ்வநாதன் அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கிறோம்மா. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி விஸ்வநாதன் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு மலர் மருத்துவம் மெடிசன் தெரியாது. ஆனா நான் ஒருத்தர் ஓகே கிட்ட பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப இதே மாதிரி டிப்ரெஷன்ல தான் இருந்தேன், வீட்டு ஓகே பிரச்சனையில. இப்போ அது எடுத்துக்கிட்டு ரொம்ப மனசு அமைதியா லீட் பண்ண முடியுது என்னால ஃபேமிலிய. ஆனா என்ன மெடிசன் எல்லாம் ஓகே எனக்கு கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க சொல்ற ஓகே. மாதிரி இது எடுத்துக்கலாம்னு சொல்றது எனக்கு இன்னும் இது கூட அதை கூட இப்ப எடுத்துக்கலாமா இது அப்படின்னு நான் கேக்குறேம்மா. அதாவது நம்மளோட யூடியூப் சேனல்லயே ஒவ்வொரு மலர்களை பத்தியுமே தொகுப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ம், நீங்க ம், ஒவ்வொன்னா ஆடியோவை கேளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை ஒவ்வொன்னா கேளுங்க. அப்போ உங்களோட சரி, மனநிலை அதோட ஒத்து போகுது அப்படின்னா அந்த மலர்களை நீங்களா செல்ஃபாவே தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப சரி. இன்னைக்கு கேட்ட மலர்கள் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா அந்த மலர்களை குறிச்சு வச்சுக்கலாம். அந்த மலர்களை ம், நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு 15 நாள் ஒரு மாத காலம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட மனநிலை ம், அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கா, இல்ல இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இல்ல வேற ம், மனநிலை இருக்கா அப்படின்னுட்டு. சோ அதனாலதான் வீடியோ தொகுப்புகளா நம்மளோட யூடியூப் சேனல்லயே இருக்கிறதுனால எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றது மட்டும் இல்லாம லாஸ்ட் 30 மலர்களோட தொகுப்புமே நம்மளோட யூடியூப்ல இருக்கு. ஒவ்வொரு மலர்களையும் கேளுங்க. அதுல தேவையான மலர்களை நீங்களா ம். செல்ஃபா எடுத்து உங்களுக்கு தேவைப்படும் மலர்களை வாங்கி பயன்பெறுங்க. சரிங்கம்மா. இப்ப எனக்கு கால் வலிதான் ரொம்ப அதிகமா இருக்கு. வாதம் சொன்னீங்க. அதுவும் எனக்கு ரைட் சைடுல வந்து பெருவிரலுக்கு பக்கத்துல கொஞ்சம் மேடா இருக்கு. வாதம்ன்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றாங்க. அது நேரா உங்ககிட்ட ம், காட்டிதான் நான் கேட்டுக்கணும். அதுக்கு என்ன ம். எடுத்துக்கலான்றது இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல பார்த்து எடுத்துக்கலாமா இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணி வரலாமா? நீங்க யூடியூப்லயே பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பருக்கு ஹலோ. கால் பண்ணுங்க. உங்களுக்கு கைட் பண்றோம். ஓகே, கேக்குதா? தேங்க்யூ. வாழ்க ஓகே. வளமுடன். வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக பவதி அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. பவதியம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். அடுத்தது சுகுணா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். சுகுணா அவர்கள், சுகுணாம்மா அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. ஹலோ, வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன், பேசுங்க. சொல்லுங்க. இது ஓசிடி ப்ராப்ளம் எல்லாம் இதுல கியூர் ஆகுமா மேடம்? கண்டிப்பா. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் இந்த மருத்துவம். சரியா ஓகே. கேட்கல. அப்புறமேல் பார்த்தா இந்த மலர் மருத்துவம் ஒரு 2 பூ சொன்னீங்க அப்படின்னாங்க. பூவுங்களா மேடம் இல்ல அது மெடிசனுங்களா மேடம்? இல்ல, இது மலர் மருத்துவம். மலர்கள இருந்து ஆ, தயார்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? இது ஓ மருந்துகளா ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஓ இப்போ இன்னைக்கு சரிங்க மேடம். இன்னைக்கு பகுதியில நம்ம பார்த்த 2 மலர்கள் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு இதுல ஒண்ணு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயிட் செஸ்னட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒயிட் செஸ்னட்னு சொல்லி நீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல மருந்துகளா தருவாங்க. ஓ, அந்த அத மருந்து நீங்க பேரு நீங்க சொன்னது ஒயிட்னஸ் இது. ஒயிட் செஸ்னட் மலரோட பேர். அந்த மலரோட மருந்து. ஓ சரி அத சரிங்க மலர் மேடம். மருந்து. ஓகேங்களா? இல்ல அத நீங்க வாங்கி பையனுக்கு வயசு பயன்படுத்தலாம். 27 ஆச்சுங்க மேடம்.
அப்புறம் ஒரு 4-5 வருஷமா தான் இந்த ஓசிடி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. பட் ஓகே பிசிஏ முடிச்சிருக்கிறாங்க மேடம். ஓகே ஆனா கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம, ஆனா எல்லா வேலையும் வந்தவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு தண்ணி கொடுக்கவும் சாப்பாடு போடவும் பரிமாறி இதெல்லாம் செய்யறா, கடைக்கு போயிட்டு வரேன் எல்லாம் செய்யறான். பட் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஓசிடி ப்ராப்ளம்னாலயா இல்லை எதுனாலன்னு கேட்கணும். இல்ல அத அவங்களோட ஹிஸ்டரிய ஃபுல்லாவே நம்ம செக் பண்ணாதான் இத கரெக்டா நம்மளால டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும். இப்ப பொதுப்படையா சரி சரி. பேசுறதுக்கும் ஒருத்தவங்களோட நோய் ஆ சார்ந்த விஷயத்த ஆராய்ச்சி பண்றதுக்கும் அவங்களோட வாழ்க்கை முறையில ஏற்பட்டதோ இல்ல அவங்க லைஃப்ல என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம அதை சொல்லவே முடியும் இல்லைங்களா? ஓ சரி அதனால சரி. நீங்க என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கங்க, கால் பண்ணுங்க, அதான் நான் தமிழ் உங்களுக்கு செல்வி கைட் ராஜேஷ் பண்றேன். தானேங்க மேடம் முன்னாடி போட்டிருக்க எஸ் எஸ் அதேங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஆ நாங்க இங்க ஓகேங்களா? இருக்கிறோம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நீங்க கால் பண்ணி பேசலாம் மேடம், ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம கொடுப்போம். ஓகே ஓகே மேடம். அதுதான் என்ன ஓகே. செய்யறது. சரி இன்னைக்கு தான் மேடம் இது கேட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். அப்படிங்களா? ஓகே, யூடியூப்ல ரொம்ப வந்து சிறப்பு. பார்க்கலாம் ஏங்க மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா யூடியூப்ல நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதையும் போய் பாருங்க. கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து யூஸ் சும்மா பண்ணிக்கோங்க. மலர் மருத்துவம்னு போட்டா வந்துருங்களா மேடம்? இல்ல நம்மளோட இந்த நம்ம இறை சாதனை மருத்துவம் இருக்கு இல்லையா, அதனுடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதுல ஆமாங்க மேடம். பிளேலிஸ்ட்ல தமிழ்செல்வி ராஜேஷின் மலர் மருத்துவம் போட்டிருக்கோம். அதுல போய் ஓகே மேடம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு, அதுல போய் பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. மேடம். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சுகுணாம்மா வாழ்க வளமுடன். நீங்க நம்ம இறை சாதனை மார்க்கம் யூடியூப் சேனல்ல போயிட்டு உள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும், லைவ்னு வரிசையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். லைவ் ப்ரோக்ராம், பிளேலிஸ்ட், ஆசிரியர்களோடது வரிசையா வரும். அதில் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களுடைய வீடியோஸ் வந்து தனித்தனியா அவங்கவுங்களோடது மொத்தமா இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு 50 உரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஒரே இதுல ஃபுல் வீடியோஸ் இருக்கும். நீங்க அங்க தமிழ்ச்செல்வி அம்மா அங்கே போனீங்கன்னா தள்ளிட்டே வந்தீங்கன்னா அவங்க நேம் வரும். அதை போய் டச் பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்த எல்லா ஸ்பீச்சும் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். எல்லா அன்பர்களுமே தேவையானவங்க அதில் போய் நம்ம எடுத்து பார்த்து பயன்பெற்றுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை வாசிங்க அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க சொன்னது சொல்லுங்கம்மா. அம்மா அப்படியே எங்க தங்கச்சி ஒரு பொண்ணு மெட்ராஸ் சென்னையில இருக்குங்கம்மா. அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் நிறைய பார்த்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஓகே நீங்க அவங்க சென்னையில தான் இருக்காங்க. நான் சொல்றேங்கம்மா, அவங்கள பார்க்க சொல்லி சொல்றேன். ஓகே இப்ப அந்த ஓகே. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை எடுக்கலாங்களாம்மா? தாராளமா எடுக்கலாம், ஆ, தாராளமா எடுக்கலாம். இந்த மலர் மருத்துவம் வந்து நோ சைடு எஃபெக்ட், எந்த சரி பிரச்சனையும் கிடையாது. இதை தாராளமா யார் வேணாலும் எடுக்கலாம், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் தாராளமா எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? சரி நன்றிங்கம்மா. அது சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்கம்மா நீங்க? நீங்க கால் பண்ணுங்க மேம், நான் சொல்றேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஓகேங்களா? நன்றி நன்றி வாழ்க. நன்றி. அடுத்ததாக வேதாரண்யம் ஐயா அவர்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க ஐயா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். என் பேர் சுவேதாரணி, நான் பேரளம்மா. நான் ஒரு திருவாரூர் சொல்லுங்க. முத்தவர்பண பண்டாசால 1976 பண்ணிட்டு ஓய்வு பெற்றிருக்கேன். நான் 1976 நான் ஜாயின் பண்ணி இருக்கும் பொழுது என்னுடைய கோ ஒர்க்கர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போய் அதை பார்த்த அன்னை நைட்ல இருந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல வரும்போது டக்குன்னு என்னுடைய எல்லா இதுவும் ஆக்டிவா நின்று போறது மாதிரி ஒரு ஆக்டிவ் பிரம்ம பிடிச்சது மாதிரி இருக்கு. அது அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நான் டாக்டர் எல்லாம் போய் செக்அப் பண்ணதுக்கு உங்க ஏதோ மனசுல ஒரு பிரச்சனையா இருக்குங்க, வேற எதுவுமே ஹார்ட்ல பிரச்சனை இல்ல, நீங்க இப்ப இந்த கேட்டதுனால ஒரு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா தொடர்ந்து இருக்கலாம் ஆழ்ந்த தூக்கம் வரும்பொழுது. அதுக்கப்புறம் இப்போ தெரியல, எடுத்த எடுப்புலயே டக்குன்னு அப்படியே பாத்தீங்கன்னா இச்சு முழுங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப ஐயா அந்த வகையில கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னு வச்சீங்களேன். இது ஐயா உங்களோட பேசுறது கேட்கல. ஓகே வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. பத்மாவதி அம்மா அவருக்கான தகவலை சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. உங்களுக்கு
வேதாரண்யம் ஐயா. நம்ம 3 மாத காலம் தொடர்ச்சியா எடுங்க, பகல் இரவு அப்படின்ட்டு. காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு தொடர்ச்சியா எடுத்துட்டே வருங்க. தொடர்ச்சியா ஒரு 3 மந்த் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலும் தகவல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். நன்றி. அடுத்தவங்க. பத்மாவதி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். பத்மாவதி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். பத்மாவதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்க. அம்மா, நான் வந்து அம்மாக்கு தான் மலர் மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட வாங்கிதான் கொடுத்துட்டு இருக்கேன். மலர் மருத்துவம் எடுத்த பிறகு கொஞ்சம் முதல் சொல்லுங்க மேம். சொல்லுங்க. அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தெரியல மேம். எடுக்க எடுக்க வந்து தலைவலி வருது மேம். நிறைய தலைவலி வருது. ஆனா உடல்நிலை மனநிலை எல்லாத்துலயும் முன்னேற்றம் வருது. நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த காரணம் வந்து அவங்க நிறைய மன அழுத்தத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் அவங்ககிட்ட கொடுத்தது. ஆனா வந்து இப்ப வந்து அவங்களுக்கு நான் குடியாத்தத்துல எடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட தான் போயிட்டு நானே போயிட்டு அம்மாக்கு வாங்கி வந்து கொடுக்குறேன். அவங்கள கூட்டின்னு கூட போக முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். மருந்து எடுத்தா தலைவலி வந்து நிறைய வருது. அது எதனாலங்க மேம்? அவங்களுக்கு செரி பிளம்மும் தனியா கொடுங்க, ஓகேங்களா? அது சரியா போயிடும். தலைவலி செரி பிளம் அப்படின்னுட்டு அந்த மலர் மருந்து இருக்கும். அதை நீங்க வாங்கிட்டு அந்த மலர்களோட கொடுக்காம தனிப்பட்ட முறையில காலையில இருந்து இரவு வரைக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில குடுத்துட்டே வாங்க. அந்த வலிகள் சரியா போயிடும். அதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த பிரஷர் ரிலீஃப் ஆகும்போது அந்த உடல் ஏற்றுக்கொள்ளணும்ல, மனம் ஏற்றுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு சிலருக்கு அத கையால, அதாவது அவங்களோட பாடி ரியாக்ட் பண்ண தெரியாம பெயினா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த உணர்வுல அவங்கள வெளிப்படுத்த தெரியாது. அது தலைவலியா அவங்களால ஃபீல் பண்ணுவாங்க. சோ நீங்க செரிப்ளம் கொடுத்தீங்கன்னா அது சரியாயிடும். பேலன்ஸ். அப்ப நான் எனக்கு மேம் அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 20 மருந்து கொடுத்துருக்காங்க. 1 and 2 அப்படி கொடுத்துருக்காங்க மேம். 2 இதுவா கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 வேலை 5 வேலை எடுக்க சொல்லியிருக்காங்க. பாட்டில்ஸ் பில்ஸா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டில்ஸே இருக்குங்க மேம் அவங்களுக்கு கொடுக்குற மருந்து. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை கையாளுவாங்க. ஆக்சுவலி நீங்க தலைவலி அப்படின்னு சொல்றதுனால இது செரிப்ளம் அவங்களுக்கு கொடுத்தாலே அந்த தலைவலி சரியா போயிடும். அப்ப நான் வந்து உங்ககிட்ட ஆர்டர் போட்டு நான் வாங்கிக்கிட்டுமா? தாராளமா கால் பண்ணுங்க. சரிங்க மேம், சரிங்க. நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஆமாம், இன்னும் வேற ஏதாச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணு கேள்வி பதில் கேட்கறவங்க இருக்காங்களாம்மா? வாழ்க வளமுடன். அம்மா மணி 8 போது நிறைவு செய்துக்கலாம். எல்லாரும் முடிச்சிட்டாங்கன்னா அம்மாவை வாழ்த்திட்டு நிறைவு செய்துக்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிக அழகாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். டாக்டர் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நீங்க வேணா ரிலீவ் ஆயிக்கலாம்.